Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில வெறும் 5 நிமிஷத்துல பிரெட் வச்சு பர்த்டே கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு panல 1 கப் அளவு, அதாவது 125 ml தண்ணியும் கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை இதில் நான் சேர்த்துறேன். சர்க்கரை இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்தனையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் இந்த மாதிரி ட்ரீட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லை டபுள் கலர் க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக அந்த மாதிரி எந்த பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு 4 பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம க்ரீமை தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பிஸ்கெட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இதில் இந்த மாதிரி 1 கப் அளவு பாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 1 கப் பாலும் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த க்ரீம் பதத்தில் இது இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் க்ரீமில் நம்ம கொஞ்சம் சூடான பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அதை ஃபஸ்ட்டு நல்லா சாஃப்ட் ஆக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சூடான பால் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம இந்த மாதிரி 4 பிரெட் வச்சு தான் பண்ண போகிறோம். 4 லேயர் பண்ணி 4 பிரெட்டாக வைக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஓரங்களெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் இதுக்கு 16 பிரெட்டு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பாருங்கள், ஓரமெல்லாம் கட் பண்ணி அதை தனியாக வச்சுருக்கேன். இந்த ஓரமெல்லாம் வேஸ்ட் ஆக்கிற வேண்டாம். இதையும் நம்ம பவுட்ரு பண்ணி லாஸ்ட்டு யூஸ் ஆகும், அதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சும்மா இந்த மாதிரி கீழே ஒரு அட்டையாட்ட வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் க்ரீமை இந்த மாதிரி 4 சைடும் வச்சுக்கலாம். இது ப்ரெட்டு நகராமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம இப்படி வைக்கிறோம். இந்த மாதிரி 4 பிரெட்டையும் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணதை மேலே ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் பிரெட் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்காக இதுக்கு மேலே நம்ம க்ரீம் தடவிடலாம், பிஸ்கெட் க்ரீமை. இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தடவினதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் லேயர் பிரெட்டும் வச்சிடலாம். இதுக்கு மேலே மறுபடியும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம க்ரீமும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி க்ரீம் தடவிட்டு மறுபடியும் 3rd லேயரும் ப்ரெட்டும் இதில் வச்சு சுகர் சிரப் அதே மெத்தட் பண்ணி மேலே மறுபடியும் க்ரீம் தடவிக்கலாம். இப்போது நம்ம லாஸ்ட்டாக 4th லேயர் ப்ரெட் வைக்கலாம். இப்போது இதுக்கு மேலேயும் ஃபுல்லாக நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம க்ரீம் தடவிக்கலாம். இப்போது மேலே சைடு ஃபுல்லாகவே நம்ம க்ரீம் தடவணும்.
எல்லா சைடும் எல்லா பக்கமும் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம க்ரீம் தடவிக்கலாம். இப்போது க்ரீம் தடவினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் வச்சா ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் க்ரீம் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கேக் வந்து எடுத்தாச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து. மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த க்ரீமை நான் இது மேலே இப்படி டெக்கரேட் பண்ணுறேன். இந்த மாதிரி அந்த க்ரீமை வச்சு எல்லா பக்கமும் டெக்கரேட் பண்ணி நான் அந்த பிரெட் க்ரம்ஸை அந்த ப்ரெட்டோட ஓரத்தை பொடி பண்ணி இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக நடுவில் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நம்ம பர்த்டே ஆனிவர்சரின்னு எதுக்கு வேணாலும் நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.